அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி திதி இருக்குது. முருகன் பெருமான் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாளாக இந்த சஷ்டி நாள் கருதப்படுதுங்க. மேலும் ஒரே ஒரு வழிபாடு நம்முடைய பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நான் காலையில் போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்க. அந்த முறையினால தான் முடியும். ஏன்னா அது ஒன்றை பண்ணினீங்கன்னாவே போதும். உங்களுடைய விருப்பங்கள் எத்தனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அனைத்துமே நிறைவேறும். வீடு வாங்குவது, அரசு வேலை கிடைப்பது, கடனை அடைப்பதுன்ட்டு இன்னும் எண்ணிலடங்கா பயன்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை கொடுத்துருந்தேன். முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறவங்க கண்ணில் மட்டும்தான் அந்த வீடியோ படும். அவங்களால மட்டும்தான் செய்யவும் முடியும். ஏன்னா அது சித்தர் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பரிகார முறை. எல்லாராலையும் அவ்வளவு சீக்கிரம் அதை செய்ய முடியாது. அதிசக்தி வாய்ந்த அந்த பரிகாரத்தை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை குறித்து தான். நம்முடைய சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கிழமைக்கும் திதிக்கும் உண்டான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நான் தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வரேன். அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கேன். புதன்கிழமை பரிகாரம்னு நீங்கள் பார்க்கும்போது அதுலேயே நிறைய இருக்குது. அதையே நீங்கள் இன்றைக்கி செய்வதாக இருந்தாலும் செய்யலாம். இல்லைன்னாலும் இன்றைக்கி அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இப்போது நமக்கு பணம் பெரிய தேவையாக இருக்குது. எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த பணம் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு செலவாகிட்டும் இருக்குது. ஏன்னா அது மாதிரி தான் காலம் இருக்குது. இப்போ நம்ம சேர்த்தணும்னு நினச்சா கூட அதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி பணம் நம்ம கையில் தங்கவே மாட்டேங்குதே, வர காசெல்லாம் உடனே செலவாகுதே அப்படின்னு வருத்தப்படுறவங்களாம் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை செய்யலாம். மேலும் உங்ககிட்ட இருந்து பணம் வெளியில் போனாலும் திரும்ப 2 மடங்காக உங்ககிட்டயே ஈர்த்து கொண்டு வருவதற்கும் இந்த முயற்சியை நீங்கள் செய்யுங்க. நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. அற்புதமான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். இந்த பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன். இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் இதை பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்காக எதுவும் விளக்கேற்ற தேவையில்லை, எந்த ஒரு மந்திரமும் வழிபாடும் செய்ய தேவையில்லை. அப்படிங்கிறதுனால தாராளமாக செய்யலாம். மேலும் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம். மேலும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் புதன்கிழமை நாளில் தான் செய்யணும். நேரம்னு பார்க்கும்போது புதன் ஹோரை அப்படிங்கிறது சிறப்பான நேரமாக கருதப்படுது. அதாவது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த 3 நேரத்தில் பண்ணலாம். இப்படி நேரமெல்லாம் பார்த்து எங்களால் செய்வதற்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புதன்கிழமை நாள் முழுவதையுமே பயன்படுத்திக்கோங்க. இரவு 12 மணிக்குள்ளே செய்யுங்க. இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இரவு 8 to 9 அப்படிங்கிற தங்கமான நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்னுமே நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். சீக்கிரமாகவே நம்முடைய கோரிக்கை நிறைவேறும். முழுக்க பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் தான் இது. இதை செஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையே மாறி இருக்கு. நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நானும் கண்கூட பார்த்துருக்கேன். சரி, இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி. கட்டாயம் பச்சை நிறத்தில் இருக்கிற துணி தாங்க வேணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் வெள்ளை நிறத்தில் இருக்கிற துணி தான் இருக்குது அப்படின்னா, பச்சை குங்குமம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பச்சை குங்குமத்தை நல்லா தண்ணியில் கலக்கி அந்த வெள்ளை நிற துணியில் தோய்த்து எடுத்திங்கன்னா அது பச்சை நிறமாக மாறிடும். இல்லைனாலும் புதன்கிழமை பரிகாரத்துக்கெல்லாம் பெரும்பாலும் பச்சை நிறத்தை தான் நம்ம பயன்படுத்துவோம். அதனால நீங்கள் ஒரு லைனிங் கிளாத் மாதிரியாவது வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குபேர பூஜைக்கும் பச்சை நிறம் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதனால் அது கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு துணின்னே சொல்லலாம். அதனால் வாங்கி வச்சுக்கோங்க. சின்னதாக சதுர வடிவில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது காட்டனாக தான் இருக்கணும் அப்படின்றல எந்த அவசியமும் கிடையாது. பாலிஸ்டராக இருக்கலாம், சில்க் காட்டனாக இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது இதுதான், பரிகாரங்கள் செய்யும்போது டிவி பார்க்கறது, யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே பண்ணுறது, கவனத்தை வேற எங்கேயோ சிதற விட்டுட்டு கையில் மட்டும் பரிகாரத்தை செய்கிறது, இந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சில பேர்த்துக்கு பரிகாரம் பழிக்கிறது இல்லை, தாமதமாகுது அப்படின்னா இதில் சொன்ன ஏதாவது ஒரு தவறு
இவ்வாறு நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். மேலும் இதை செஞ்சால் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த பரிகாரம் செய்கிறது வந்து வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு இறை வழிபாடும் ஈர்ப்பு விதியாகட்டும் நம்பிக்கையில் அடிப்படையில் தான் இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கட்டாயம் வந்து பலன் கிடைக்கும். இப்போ இன்று தூங்குறோம், நாளைக்கு விடிஞ்சால் நம்ம எழுவோம் அப்படிங்கிறதே ஒரு நம்பிக்கை தானே. அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கும் உகந்த ஒரு பொருளாகவே கருதப்படுது. மேலும் இந்த வெந்தயத்துக்கு பார்த்திங்கன்னா பசைத்தன்மை வந்து உண்டு. அதாவது ஒரு வளவளப்பு தன்மை, ஒரு ஈர்ப்பு சக்தி எல்லாமே வந்துட்டு சொல்லலாம். மேலும் இது ஒரு நறுமணம் மிகுந்த பொருளாகவும் கருதப்படுது. வெந்தயத்தை முகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ப்ளசண்டான மனம் வந்து இருக்கும். ரொம்ப அதிகப்படியாகவும் இருக்காது, ரொம்ப குறைவாகவும் இருக்காது, ஒரு மாதிரி நல்லா வந்து இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானதும் இது அப்படின்னு சொல்லலாம். இன்று பார்த்தீங்கன்னா புதன்கிழமையாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாளாக கருதப்படுது. மேலும் புதன் பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது. புதன் பகவானுடைய அதிபதி தான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. மேலும் இன்று தேய்பிறை சஷ்டியாகவும் இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளாக கருதப்படுது. இது மற்ற புதன்கிழமையில செய்யும் போதும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் இன்று தேய்பிறை சஷ்டியாக இருக்கிறதுனால இந்த செய்யும் போது நமக்கு இன்னுமே பணவரவில் ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கையால் வந்து மூடிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயத்த பண்ணணும். நமக்கு பணவரவுக்கு தானே இதை பண்ணுறோம், அதனால் ஏதாவது ஒரு நாணயத்தை வந்து நம்ம இந்த வெந்தயத்தோடு வைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ₹1 நாணயம், ₹2 நாணயம், ₹5 நாணயம்னு எது வேணால் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ₹5 நாணயத்தை தான் வச்சு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா புதன் பகவானுக்கு உகந்த எண்ணுன்னு பார்க்கும்போது 5, அதனால இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ ₹5 நாணயத்தை நான் இதில் வைக்கிறேன். அடுத்து அது கூட ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கிறேன். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்க்கக்கூடியதுன்னு உங்களுக்கு நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். மேலும் மகாவிஷ்ணுவுக்கு மிக மிக பிடித்த பொருள் அப்படின்னு இந்த பச்சை கற்பூரத்தை சொல்லலாம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த வாரம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இதை சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு இந்த வெந்தயமும் ₹5 நாணயமும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சொல்லணும். எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்க. எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லணும் அப்படின்னா 45 டைம்ஸ், அதாவது 45 தடவை சொன்னோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக ஏஞ்சல் நம்பர் எல்லாம் நம்ம 45 தடவை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு வெள்ளை நிற சீட்டில் இந்த நம்பரை நான் பச்சை நிற மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இது 3ல் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இந்த நம்பரையும் வந்து நான் எழுத போறேன், வாயிலையும் வந்து சொல்ல போறேன். இப்போ எழுதிய பிறகு நான் இதை வந்து அந்த வெந்தயத்து கூடவே வச்சிருவேன். இப்போ என்ன நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3726227777. இப்போ நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். 372, 622 அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. தனித்தனியாக இந்த நம்பரை சொல்லும்போது தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் ஆனது யூனிவர்ஸ்க்கும் போகும். இப்போ ஒரே நேரத்தில் நம்ம ஈர்ப்பு விதியும் பயன்படுத்தியிருக்கிறோம், இறைசக்திக்கு உண்டான பரிகாரத்தையும் பயன்படுத்தியிருக்கிறோம். ஏதாவது ஒன்று மேலே நம்ம நம்பிக்கை வச்சோம்னாலும் கட்டாயம் இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு பணவசியம் ஏற்படும். மேலும் இந்த வெந்தயத்தை வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது அதை கையில் வச்சுட்டு ஐ எம் அ மணி மேக்னெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அதாவது பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய காந்தமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஏன்னா வெந்தயம் பார்த்தீங்கன்னா பசைத்தன்மை உள்ளது இல்லையா, அது கூட எதை வைக்கிறோமோ அது தன்னோட சேர்த்து இழுத்துக்கும் ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம இதில் காசையும் வைக்கிறோம். இப்போ வைக்கும்போது இன்னும் வந்து நமக்கு பணம் வந்து ஈர்த்து கொண்டு வரும். இந்த வெந்தயம் வந்து காந்தம் போல் அதை ஈர்க்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வெந்தயத்துக்கும் அந்த சக்தி உண்டு. இப்போ நான் சொன்ன நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி அட்ராக்ஷன் நம்பர் தான். அதனால இந்த நம்பரையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த எண்ணெயும் நம்ம சொல்லிட்டு இந்த பொருளையெல்லாம் அந்த பச்சை நிற துணியில் போட்டுட்டு நல்லா வந்து டைட்டாக ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். எங்கே வந்து உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து வைக்கலாம். மேலும் இது போல் இன்னும் 2 மூட்டை கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பீரோவில் ஒன்று பர்ஸில் ஒன்றுன்னு வைக்கலாம். உங்கள் கணவருடைய பர்ஸ்லையும் வைக்கலாம். கட்டாயம் வந்து இந்த மணி அட்ராக்ஷன் நம்பரை
ஒன்றால் உங்களுக்கு பணவரவு உண்டாகும். மேலும் இந்த வெந்தயத்தாலையும் உண்டாகும். இது ரெண்டும் சேரும்போது பணம் வருவதற்குண்டான தடைகள் விலகி இந்த பிரபஞ்சத்திலிருந்து எங்கிருந்தெல்லாம் பணம் வரணும்னு இருக்கோ அத்தனை திசைகளிலிருந்தும் உங்களுக்கு கட்டாயம் பணம் ஈர்த்து கொண்டு வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அடுத்து ஒரு கேள்வி வரலாம், இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு. வெந்தயம் கெட்டு போகாது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். பச்சை கற்பூரம் காற்றில் கரைஞ்சு போகக்கூடிய தன்மை கொண்டது. மறுபடியும் ஏதேனும் ஒரு நாளில் இந்த வெந்தயத்தினுடைய வாசமெல்லாம் போன பிறகு நாம் அதை மறுபடியும் மாற்றி அமைக்க வேணும். அப்போ தான் நல்ல ஒரு பவர் கிடைக்கும். அந்த சமயத்தில் இது காக்கை குருவிகளுக்கு போட்டுட்டு இதே போல் ஒரு புதன்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். தொடர்ந்து இது செய்யும் போதும் நல்ல பணவரவில் மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.